ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் செகண்ட் லெசன் எண்கள் பார்க்கலாங்களா? பாருங்கள், எண் வரிசைகளை நிறைவு செய்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரட்டை எண்களின் வரிசை எடுத்திருக்காங்க. அதை நம்ம நிறைவு செய்யலாமா? பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 இதெல்லாம் இரட்டை எண்களின் வரிசை. அடுத்து பாருங்கள், 5 மடங்குகள் வரிசை. 5 மடங்குகள் அப்படின்ற மடங்குகள்னாலே பெருக்கல் வாய்ப்பாடு தான்ப்பா. 5 10 15 20 25 30 35 40. அடுத்து ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை. இப்போ பாருங்கள், இதிலேருந்து ஒரே நம்பரில் எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் வரணும். 2லேருந்து 6 கூட்டினா 8, 8லேருந்து 6 கூட்டினா 14, 14ல் 6 கூட்டினா 20, 20ல் 6 கூட்டினா இப்படி ஒவ்வொருதுலேயும் 6 6 கூட்டினீங்கன்னா அதுதான் ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை. அதே மாதிரி ஒரே எண்ணை கழிப்பதால் கிடைக்கும் எண் வரிசை. இப்போ எந்த எண் கழிச்சிருக்காங்கன்னா 100லேருந்து 97, அப்போ 3 கழிச்சாங்கன்னா 97 கிடைக்கும். 97லேருந்து 3 கழிச்சா 94, இதிலேருந்து 3 கழிச்சா 91. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணிலேருந்து 3 கழிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரே எண்ணை கழிப்பதால் கிடைக்கும் எண் வரிசை இதுதான். அடுத்து ஒரே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண் வரிசை. பாருங்கள், 1 3 3, 3 9, 83 27. இப்போ 3ஆல் எல்லாத்தையும் பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரே எண்ணால் வகுப்பதால் கிடைக்கும் எண் வரிசை. இதில் பார்த்திங்கன்னா 2ஆல் எல்லாத்தையும் வகுத்துருக்காங்க. 1 2 2, 4 2 8, மிச்சம் 1, 8 2 16, 0. இப்போ 480 இங்கே கிடச்சிருக்கா. அதே மாதிரி ரெண்டாவது எண்ணால் எல்லாத்துலேயும் வகுத்தாங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 1 3 5 7 9 11 என்பது என்ன வரிசைனா ஒற்றை எண்களின் வரிசை. சரிங்களாப்பா? அடுத்து 1 10 100 1000 10000 என்பது 10ஆல் பெருக்குவதால் கிடைக்கும் எண் வரிசை. பாருங்கள், 1 10ஆல் பெருக்குங்க 10, 10 10ஆல் பெருக்குங்க 100, 100 10ஆல் பெருக்குங்க 1000, 1000 10ஆல் பெருக்குங்க 10000. சரிங்களாப்பா? அடுத்து 5 12 19 26 இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 40 30 47 இந்த எண் வரிசையில் விடுபட்ட எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ 5லேருந்து எதை கூட்டினா 12 கிடைக்கும்னா 5லேருந்து 7 கூட்டினா 12 கிடைக்கும். அது மாதிரி 12ல் 7 கூட்டினீங்கன்னா 19, 19ல் 7 கூட்டினா 26, 26ல் 7 கூட்டினா 33, 33ல் 7 கூட்டினீங்கன்னா 40. இந்த மாதிரி 7 கூட்டி போட்டுருங்க. அப்போ இந்த விடுபட்ட எண்ணில் இருக்கக்கூடிய ஒரு விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் வந்து 33. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ராமு தன் அப்பா அம்மா மற்றும் பாட்டியிடம் தனது உண்டியல்களில் சேமிக்க கீழே குறிப்பிட்டுள்ளது போல் பணம் தருமாறு கேட்டான். பாருங்கள், 7 மடங்குகள் எண் வரிசை. ஃபஸ்ட்டு ராமு அப்பாட்ட 7 மடங்குகளாக எனக்கு ஒவ்வொரு நாளும் பணம் வேணும்னு கேட்குறான். இப்போ 7 மடங்குகள்னாலே நம்ம வாய்ப்பாடுன்னு சொல்லியாச்சு. 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 28. இப்போ எல்லாமே கூட்டி 4வது நாள் கடைசியில் மொத்தம் அவன் கையில் எவ்வளோ இருக்குன்னா அப்பா கிட்ட இருந்து வாங்கி சேமித்த தொகை வந்து 70 ரூபா இருக்கும். அது மாதிரி அம்மா வந்து சதுர எண்கள் வரிசையில் கொடுத்துருக்காங்க. அது 4 நாளாக கூட்டிக்கிறணும். இதை வந்து 4 கூட்டிக்கோங்க, இதிலேருந்து 4 5 கூட்டிக்கோங்க, இதிலேருந்து 7 கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போனோம்னா கடைசியில் 4வது நாள் முடிவில் அவங்க கையில் 30 ரூபா இருக்கும் அம்மா கிட்டேருந்து வாங்கி சேமித்த தொகை. அதுக்கடுத்து பாருங்கள், இரட்டை எண்கள் வரிசை. இரட்டை எண்கள் வரிசைனா 2 4 6 8 இது வந்து பாண்டிட்ட வாங்கி சேமித்த தொகை. கடைசியில் 20 ரூபா அவங்க கையில் இருக்கும். இப்போ 4 நாட்கள் முடிவில் யாரிடமிருந்து அதிக பணம் பெற்றிருப்பான் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து. 4 நாள் முடிவில் யாரிடமிருந்து குறைவான பணம் பெற்றிருப்பான்னா பாட்டிக்கிட்ட இருந்து. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், விடுபட்ட எழுத்துக்களையும் எண்களையும் நிரப்புக. ஒன்றும் இல்லை, ஏபிசிடி உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஏபிசிடி விடுபட்ட எழுத்து இடங்கள்லாம் நம்ம எழுதிடணும். சரிங்களா? அதே மாதிரி எண் வரிசை 1 2 3 அதையும் நம்ம எழுதிடணும். எழுதிட்டு கீழே பாருங்கள், கேட்குறாங்க எழுத்துக்களுக்குரிய எண்களை எழுதுக. இப்போ மதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ எம்முக்கு என்ன எண் வரும்? எம்முக்குரிய எண் என்ன? எம்முனா 13, அது மாதிரி ஓனா 15, டீனா 20. அந்த மாதிரி அதுக்குண்டான எண் வரிசையை எழுதணும். அதே மாதிரி டீச்சர் அதுக்குண்டான எண் வரிசை, ஃபாதர் அதற்குண்டான எண் வரிசை, பிரதர் அதற்குண்டான எண் வரிசை. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்களுக்கு உண்டான லெட்டர்ஸ் நம்ம எழுதணும். பாருங்கள், 1னா ஏ, 16னா பி, அந்த மாதிரி எழுதணும். அந்த மாதிரி எழுதுனா இதுக்கு ஆப்பிள், இங்கே பாருங்க டொமேட்டோ, இங்கே ஆனியன், இங்கே ஆரஞ்சு. கரெக்டாக இங்கே பார்த்து எழுதிடுங்க அந்த எண்களுக்கு நேராக. சரிங்களாப்பா? அடுத்து இது இங்கேயும் அதே மாதிரி தான். எண்களுக்குரிய எழுத்துக்களை எழுதி இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கண்டுபிடியுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. பாருங்கள், நம்ம எண்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்குண்டான எழுத்துக்கள்லாம் எழுதியாச்சு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஹாய் ராஜா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறான். ஃபைன் சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஷேல் வி ப்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதுதான் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 2 1 7 எதை குறிக்கிறது? 2 அப்படின்னா பி,
1 அப்படின்னா ஏ, 7 அப்படின்னா ஜி. அப்போ எதை குறிக்கிறதுனா பேக். அது மாதிரி 1, 16, 16 இந்த இடத்துல விடுபட்ட எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1, பி 2 பி இருக்கா, அப்போ ஒரு பிக்கு 16, இன்னொரு பிக்கு 16. எல்லுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னா 12. அப்போ இந்த இடத்துல விடுபட்ட எண் எது 12. சரிங்களாப்பா. இது மாதிரி பேக் வந்து 19 எண்ணில் கேக்கை குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, இதுக்குண்டான எண்களை கண்டுபிடிக்கணும். சினா 3, இப்போ 3 கூட்டல், ஏனா 1, 1 கூட்டல், கேனா என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாமா. பாருங்கள், கே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 11ன்னு வரும். சரிங்களாப்பா. இப்போ 11 கூட்டல், இந்த இடத்துல 11 போடணும். 11 கூட்டல் இ அப்படின்னா 5. சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 கூட்டல் 1 4, 4 கூட்டல் 11 15, 15 கூட்டல் 5 20. அப்போ ஆன்சர் வந்து 20. சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், சிக்கு 3, ஏக்கு 1, ஆருக்கு என்ன நம்பர்னு பாருங்கள். தப்புன்னா இதை வந்து கிடையாது, தப்பு. அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அதுக்குண்டான எண் வரிசையும் லெட்டர்ஸையும் பார்த்துட்டு கரெக்டு எதுனா கைட்டு தான் இதில் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், எண்களின் மூலம் குறிப்பு ஒன்றை உருவாக்கி ஒரு நண்பனிடம் காட்டி மகிழ்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு எண்கள் எழுதலாம், ஏதாவது ஒன்று. இப்போ வந்து பட்டர்ஃப்ளை அந்த லெட்டர் எழுதி பட்டர்ஃப்ளைன்னு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான எண் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பன்கிட்ட கேட்டு அந்த மாதிரி குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடலாம். அதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா. அடுத்து வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து வகுத்து ஈவு மீதி காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், 156 வகுத்தல் 2 எப்படி வகுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 156 எப்படி பிடிச்சிருக்காங்க, 100 கூட்டல் 50 கூட்டல் 6. இப்போ 100 வந்து 2ஆல் பெருக்கணும்னா 100 வந்து எத்தனை தடவை இருக்குன்னா 50 தடவை இருக்குது. 50 2 100. அது மாதிரி 25 2 50, 32 6. இந்த மாதிரி தனித்தனியாக பெருக்கி போட்டுக்கணும். இதுதான் விரித்து வகுக்கிறது. சரிங்களா. இப்போ இதில் வந்து ஈவு அப்படின்னா இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா அதுதான் ஈவு. மீதி உங்களுக்கு வந்து 0 தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் 84 எப்படி பிரிக்கலாம்னா 80 கூட்டல் 4 அப்படின்னு பிரிக்கலாம்ப்பா. இப்போ அதை வகுக்கணும். இது மாதிரி 395 300 கூட்டல் 90 கூட்டல் 5. அதை வந்து 5வது வாய்ப்பாடில் வகுத்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், இதுவும் அதே தான். 636 600 கூட்டல் 30 கூட்டல் 6. அதை வந்து 6ஆம் வாய்ப்பாடில் வகுத்து போட்டிருக்கோம். அது மாதிரி 707 700 கூட்டல் இந்த வந்து 10 இடத்துல 0 தானே பிறக்க பார்த்தா 0 நம்ம போட்டுக்கிறோம். அப்படின்னா தான் மேலேயும் 0 வரும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து 7 இதெல்லாம் வகுத்து போட்டிங்க அப்படின்னா ஈவு 101 வரும். அப்புறம் 845 800 கூட்டல் 40 கூட்டல் 5. இதில் பார்த்தீங்கன்னா மீதி வந்து நமக்கு வருது, அதனால் அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும் 5. சரிங்களாப்பா. இதுவும் சேம் மெத்தட் தான். இதில் 1000 கணக்கில் கொடுத்துருக்காங்க. 8448. அப்போ 8000 கூட்டல் 400 கூட்டல் 40 கூட்டல் 8. அதை வந்து 8வது வாய்ப்பாடில் வகுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்து 1056. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1045 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள் 1009. மீதி வந்து 0. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றுக்கு விடை எளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஈவு ஒரே எண்ணாக கிடைக்கும் கணக்குகளுக்கு ஒரே வண்ணம் எடுக. பாருங்கள், இதை வந்து வகுத்து பார்க்கணும். 222 வந்து 2ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா ஈவு வந்து 1 இருக்கணும். அதுதான் ஆன்சர். 4 2 2 4 2 2 4 2 2. இப்போ 111 இதுக்கு ஈவு வருது. மீதி 0 தான். அதே மாதிரி 777 பாருங்கள், 777 அதை 7ஆல் வகுங்க. 477 477 477பா. ஆமாம் தானேப்பா. மீதி 0. அப்போ ஆன்சர் ஈவு வந்து 111. இங்கேயும் 111. இப்போ இது ஒன்று இது ஒரே எண்ணாக ஈவு வந்து ஒரே எண்ணாக கிடைக்கணும்னா இதுவும் தான். அப்போ இதுக்கு வந்து கலர் பண்ண வைக்கலாம். அடுத்து ஈவு 300 கிடைக்க எந்த எண்ணை 3ஆல் வகுக்க வேண்டும். ஈவு வந்து 300 கிடைக்குன்னா 900 தான்ப்பா. 900 3ஆல் வகுத்து பாருங்கள். 3 9. ஆமாம் தானே. இப்போ அது 0 2ஐயும் மேலே எடுத்துடலாம். இப்போ ஈவு வந்து 300 நமக்கு கிடைக்கணும்னா 900 தான் வகுக்கணும். அடுத்து 5000 10 நபர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தால் ஒருவருக்கு கிடைக்கும் தொகை. ஒருவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 500 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா 5000 10ஆல் வகுங்க. ஏன்னா 10 நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0 கட்டாயிரும். அப்போ ஒருத்தருக்கு வந்து 500 ரூபாய் நமக்கு கிடைக்கும். 500க்கு சமம். அப்புறம் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இதில் சரியான கூற்று 175 5ஆல் வகுத்தால் ஈவு வந்து 35 கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வகுத்து பார்த்துட்டு எது சரியான கூற்றோ அதுக்கு வந்து டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், பொருத்தமான குறியீடுகளை நிரப்பி கூற்றுகளை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. கூட்டல் குறி, கழித்தல் குறி, பெருக்கல், வகுத்தல் குறியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன வரும்னு பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள்,
இங்கே 12 ஒரு அட்டையில் 12 முட்டை இருக்குது. இந்த அட்டையில் வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த இதில் வந்து 12 இருக்குது, இதில் வந்து 8 இருக்குது. சரிங்களா? இங்கே 8 கொடுத்துருக்காங்க, இங்கே 12 கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 8 வரும். அப்படின்னா 4 முட்டையை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 12லேருந்து 4 முட்டையை எடுத்துட்டா ஆன்சர் 8 தானேப்பா. இப்போ 12 கழித்தல் 4 = 8 இதானப்பா கரெக்டாக வரும். அப்போ இந்த சிம்பிள் தான் இங்கே போடணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பந்துகள் ஒவ்வொரு வட்டத்துலேயும் 3 பந்துகள் இருக்குது. மொத்தம் எத்தனை வட்டங்கள் இருக்குன்னா 1 2 3 4 வட்டம் இருக்குது. இப்போ 4 3 4 வட்டம் 4, ஒவ்வொரு வட்டத்துலேயும் 3 பந்துகள். அப்போ 4 3 12. அப்போ இன்ட்டு குறி. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 24 லிட்டர் தண்ணீர் இருக்குது. இங்கே 12 லிட்டர், இங்கே 12 லிட்டர். இங்கே பாருங்கள், 24 வந்து 24 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். ஆமாம் தானேப்பா, 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 நமக்கு கிடைக்கும். வகுத்தல் குறியீடு இங்கே போடணும். அடுத்து பாருங்கள், கருத்து வாக்கியத்திற்கான கணித வாக்கியத்தை எழுதுக. என்ன கேட்டிருக்காங்கன்னா, குமாரிடம் 52 மிட்டாய்கள் இருந்தன, அவன் தம்பியிடம் 49 மிட்டாய்கள் இருந்தன, அவர்களிடம் இருந்த மொத்த மிட்டாய்கள் எத்தனை? மொத்தம்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கூட்டல் சிம்பல் போடணும். ஆமாம் தானேப்பா. 52 வந்து குமார்கிட்ட இருக்குது, தம்பிகிட்ட 49 இருக்குது. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா 101. அடுத்து, ராணி தன்னிடமிருந்த 81 சாக்லேட்களில் 25ஐ தன் தம்பிக்கு கொடுத்து விட்டாள் எனில் அவளிடம் மீதமிருந்த சாக்லேட்டுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடி. பாருங்க, 81 வச்சுருக்கா, அதில் 25 சாக்லேட்டை தம்பிக்கு கொடுத்துட்டா. மீதின்னு கேட்டாலே கழித்தல் குறியீடு. இப்போ 81லேருந்து 25 கழிச்சிருச்சுன்னா 56 சாக்லேட் அவள்கிட்ட இருக்கும். அடுத்து, ஒரு பெட்டியில் 12 பென்சில்கள் உள்ளன எனில் இதே போன்று 6 பெட்டிகளில் உள்ள பென்சில்கள் எத்தனை? ஒரு பெட்டி கொடுத்து பல பெட்டி கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். இப்போ 12 × 6 72. அப்புறம் 42 ஆப்பிள்களை 3 ஆப்பிள்கள் கொண்ட தொகுப்புகள் ஆக்கினால் மொத்தம் எத்தனை தொகுப்புகள் கிடைக்கும்? இப்போ இதில் வந்து பலது கொடுத்துட்டு ஒரு கொண்ட ஒரே தொகுப்பு ஒன்று கேட்டாங்க, இல்லை கம்மியான நம்பர் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வகுக்கணும். 42 ஆப்பிள்களை 3 ஆப்பிள்கள் கொண்ட தொகுப்பாக்கினால், நிறைய அதுலேருந்து கம்மிக்கு தானேப்பா போகிறாங்க. இப்போ 42 ÷ 3, அப்போ மொத்தம் எத்தனை தொகுப்புகள்னால் மொத்தம் 14 தொகுப்புகள் நமக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சரியான விடை தான். அருண் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறி கொண்டிருந்தான். அவன் 7518 மீட்டர் உயரம் ஏறினான். அவன் உச்சியை அடைய இன்னும் 1330 மீட்டர் ஏற வேண்டும். பின் வருவனவற்றுள் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்க உதவும் கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டையும் கூட்டுனா தானேப்பா, இந்த 2 மீட்டரையும் கூட்டுனா தான் என்ன வரும், எவரெஸ்ட் சிகரத்தின் மொத்த உயரம் நமக்கு கிடைக்கும். இப்போ மொத்தம்னாலே என்னது, கூட்டல் சிம்பல் தான். அப்போ இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், 108 தளங்கள் கொண்ட ஒரு வானளாவிய கட்டிடத்தின் ஒவ்வொரு தளமும் 3 மீட்டர் உயரமுடையது. பின்வருவனவற்றுள் அந்த கட்டிடத்தின் உயரத்தை குறிக்கும் கூற்று எது? இப்போ மொத்தம் 108 தளங்கள் இருக்குது, ஒவ்வொரு தளமும் 3 மீட்டர் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை மீட்டர் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், ரெண்டையும் பெருக்கணும். இப்போ பெருக்கல் குறியீடு. அடுத்து பாருங்கள், மகிழன் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தனது வங்கி கணக்கில் செலுத்தினார் எனில் 3 வருடங்களில் எவ்வளவு பணம் செலுத்தியிருப்பான்? இப்போ ஒரு மாதம் 1000 ரூபாய் செலுத்துகிறான் அப்படின்னா 3 வருடம், ஒரு வருடத்துக்கு 12 மாதம் தானேப்பா, ஒரு வருடத்திற்கு 12 மாதம். இப்போ 3 வருடத்துக்கு 3 12 36. இப்போ 1000த்தை 36ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் கிடச்சிரும் தானே. இப்போ இதுதான் அதுக்குண்டான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், உனக்கு பிடித்த படத்தையும் கணித குறியீட்டையும் கொண்டு கதை கணக்குகள் உருவாக்கி தீர்வு காணுங்க. இங்கே நிறைய திங்ஸ், காய்கறி கடை, பழக்கடை இருக்குது, புக் ஸ்டால் இருக்குது, இங்கே அசசரிஸ் இருக்குது, நிறையா வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி கதை மாதிரி உருவாக்கி அதிலிருந்து கணக்குகளுக்கு தீர்வு காணணும். பாருங்கள், ராணி தன் வீட்டு சமையலுக்காக காய்கறி கடைக்கு சென்றால் அங்கு அவள் 1/2 கிலோ முட்டைக்கோஸ் 1 கிலோ முட்டைக்கோஸ், 1/2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம் வாங்கினாள். அவள் வாங்கிய காய்கறிகளின் மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறோம். மொத்த விலைனாலே கூட்டணும். 1 கிலோ முட்டைக்கோஸின் விலை 50 ரூபாய், 1/2 கிலோ தக்காளியின் விலை 25 ரூபாய், 1 கிலோ வெங்காயத்தின் விலை 30 ரூபான்னு வச்சுக்கலாம். 3ஐயும் கூட்டினீங்கன்னா மொத்த விலை 105 ரூபாய். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், எண் கோட்டில் எண்ணெய் வட்டமிட்டு அருகில் உள்ள 10க்கு முளைமைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே 23ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ 23 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ அருகில் உள்ள 10 எது, 30ஆ 20ஆ? 20 தானேப்பா பக்கத்தில் இருக்குது, அப்போ 20. அடுத்து 37 இங்கே இருக்கா, அருகில் உள்ள 10 30ஆ 40ஆனா 40. அடுத்து 41 இருக்கா, இதில் அருகில் உள்ள 10 40ஆ 50ஆ அப்படின்னா 40. இங்கே 45 இருக்கா, 45க்கு அருகில் 50 இருக்கா, 40 இருக்கானா 50 தான்ப்பா. இங்கே 56 இருக்காப்பா, 56க்கு அருகில் உள்ள 10னா 60. சரிங்களா?
அடுத்து எண்கோட்டில் எண்ணை வட்டமிட்டு அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி எழுதுக. இதுவும் அதே மாதிரி தான். 64 இங்கே இருக்குது, அருகிலுள்ள 10னா 60. 96 இங்கே இருக்குங்களா, அருகிலுள்ள 10னா 100. 102 இருக்கா, அருகிலுள்ள 10 100. இங்கே 134 இருக்கா, அருகிலுள்ள 10 130. இங்கே 178 இருக்கா, அருகிலுள்ள 10 180. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், எண்கோட்டை பயன்படுத்தி குறிப்பிற்கு ஏற்ப முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அருகிலுள்ள 10க்கு அப்படின்ட்டு 173. 173 அப்படின்னா அருகிலுள்ள 10 170. அருகிலுள்ள 100க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 170 அருகிலுள்ள 100. 100 200னா 200 தானேப்பா பக்கத்தில் இருக்குது. அப்புறம் அருகிலுள்ள 10 834. அருகிலுள்ள 10 என்ன இருக்குது, 830. அருகிலுள்ள 100 834க்கு. இங்கே 834னா 830ன்னு எடுத்துக்கலாம்ல. இதில் அருகிலுள்ள 100 அப்படின்னா 800 தானேப்பா. இங்கேனா ரொம்ப டிஸ்டன்ஸ், இப்போ பக்கத்தில் இருக்குன்னா இதுதானேப்பா. இந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட பார்த்துக்கோங்க, எது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறது தான் பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 791 அருகிலுள்ள எதற்கு தோராயப்படுத்தினால் 800 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அருகிலுள்ள 100ற்கு தோராயப்படுத்தினால் 800 கிடைக்கும். ஆமாம் தானேப்பா. அப்புறம் எண்ணெய் அருகிலுள்ள 10ற்கு தோராயப்படுத்தினால் 780 ஆவேன். அருகிலுள்ள 100ற்கு தோராயப்படுத்தினால் 800 ஆவேன். நான் யார் அப்படின்னா 784. இப்போ அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தினா என்ன ஆகும், 780 ஆகும். 100க்கு தோராயப்படுத்தினா 800 ஆகும். அப்போ அதுக்கு உண்டான ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்கள், NMMS தேர்வில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கை. பாருங்கள், 2021 இத்தனை பேர் பங்கேற்ற மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பங்கேற்ற மாணவர்கள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எந்த வருடத்தில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள 100ற்கு தோராயப்படுத்தினால் 89,900 கிடைக்கும் அப்படின்னா 2023 பாருங்கள் 89,900 கிடைக்கும். ஏன்னா இதுவாக 800 சில்லறையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் 400 200 தான் இருக்குது. இப்போ அருகிலுள்ள 89,900 வரணும் அப்படின்னா இதுதான் சரியாக இருக்கும். அப்போ 2023. அடுத்து பாருங்கப்பா, அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பையும் உத்தேச மதிப்பையும் கண்டுபிடித்து அதிகமானதை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ 31 17 ரெண்டையும் கூட்டிக்கறணும். இங்கே கூட்டி அதுக்குண்டான ஆன்சர் போட்டுக்கறணும். இது வந்து உண்மையான மதிப்பு. இங்கே உத்தேச மதிப்புனா தோராய மதிப்புன்னு அர்த்தம். 31க்கு அருகிலுள்ள 10 எதுனா 30. 17க்கு அருகிலுள்ள 10 எதுனா 20. ரெண்டையும் கூட்டினா 50. அப்போ இதில் வந்து அதிகமாக இருக்கிறது எது, 48 50 50 தானேப்பா. அப்போ உத்தேச மதிப்பு தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி டிக் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லாமே செய்யணும். ரெண்டையும் கூட்டி போட்டுக்கோங்க. இங்கே இதுக்கு அருகிலுள்ள உத்தேச மதிப்பு தோராய மதிப்புனா 50. 26க்கு அருகிலுள்ள மதிப்புனா 30. ரெண்டையும் கூட்டி போட்டிங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னா உத்தேச மதிப்பு. அதே மாதிரி இங்கே கழிக்கவும் செய்யணும். இது ரெண்டையும் கழித்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கழிக்கணும். எப்படி கழிக்கணும்னா 78க்கு அருகிலுள்ள 10னா 80. 29க்கு அருகிலுள்ள நம்பர்னா 30. ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 50 வரும். ரெண்டில் எது பெருசுன்னா உத்தேச மதிப்பு தான். அதே மாதிரி தான் இங்கே 39க்கு தோராய மதிப்பு 40. 15க்கு தோராய மதிப்பு 20. ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா 20. ரெண்டில் எது அதிகமாக இருக்குன்னா உண்மை மதிப்பு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பையும் உத்தேச மதிப்பையும் கண்டுபிடித்து அதிகமானதை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், உண்மை மதிப்பு கொடுத்துருக்காங்க 156லேருந்து 23க்கு கூட்டணும் அப்படின்னா 179. அதே மாதிரி தான் இதுக்கு உத்தேச மதிப்பை கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இது சேம் மதிப்பு. உத்தேச மதிப்புனா அருகில் இருக்கக்கூடிய 10கள் தான்ப்பா. இதில் அருகில் இருக்கக்கூடிய 10களை வந்து போட்டுட்டு அதை கூட்டணுன்னா கூட்டி போடணும், கழிக்கணும்னா கழிச்சு போடணும். இது ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கு டிக் பண்ணணும். இப்போ உத்தேச மதிப்பு அதிகமாக இருந்தால் உத்தேச மதிப்புக்கு டிக் பண்ணணும். சரிங்களா. சேம் மெத்தட் தான்ப்பா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இது வந்து 100க்கு வந்து முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் 10க்கு தோராயப்படுத்தணுமா, இங்கே வந்து 100க்கு தோராயப்படுத்தணும். 625க்கு உத்தேசமாக எது போடலைன்னா 600. 100க்கு முழுமைப்படுத்தணும்னா 600. 262 முழுமைப்படுத்தணும்னா 300. அதே மாதிரி 419னா 400. 370னாலும் 400. இங்கே 545னா 500. 138னா 100. 752னா 800. 197னா 200. அதை கூட்டணுமா கழிக்கணுமான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்குண்டான வித்தியாசத்தை வந்து எழுதணும். 900லேருந்து 887 கிடச்சோம்னா எவ்வளோ வரும், 13. அந்த மாதிரி அதுக்குண்டான வித்தியாசத்தை இந்த இடத்துல போடணும். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. சக்கரை உற்பத்தி தொழிற்சாலை கொடுத்துருக்காங்க. அதில் பிப்ரவரி 2024 என்னன்னா துள்ளுந்து சக்கரங்கள். துள்ளுந்துன்னா ஸ்கூட்டி தான்ப்பா. மொத்தம் எத்தனை வந்து தயாரிச்சிருக்காங்கன்னா 459. விசையுந்து பைக்கு அது வந்து 825. மகிழுந்து காரு
999 சரக்கு வந்து லாரி 409 இத்தனை எண்ணிக்கையில் சக்கரங்கள் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, எந்த 2 வகை வாகனங்களின் சக்கர எண்ணிக்கையை அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் 1240 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த 2னா இந்த விசையுந்தையும் சரக்குந்தையும் கூட்டி பாருங்க. 825 409 கூட்டுங்க, என்ன ஆன்சர் வரும்? இங்கே ஒரு 4, இங்கே 1 3, இங்கே 12, 1234 வருதா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10க்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் 1240 கிடைக்கும். இப்போ 1234க்கு நியரஸ்ட் என்ன இருக்குது? 1240 தானேப்பா. இப்போ 10க்கு முழுமைப்படுத்தி கூட்டினால் 1240 இதுதானேப்பா கிடைக்கும். இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் விசையுந்து சரக்குந்து. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஆன்சர் விசையுந்து சரக்குந்து. அடுத்த கொஸ்டின், எந்த வாகனத்தின் சக்கரை எண்ணிக்கையை அருகிலுள்ள 10க்கு மற்றும் அருகிலுள்ள 100க்கு முழுமைப்படுத்தினால் ஒரே விடை வரும் அப்படின்னா மகிழுந்துப்பா. இது வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணாலும் 1000 வரும், 10க்கு மாற்றினாலும் 1000 தான் வரும். இப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து சக்கர உற்பத்தி தொழிற்சாலையில் பிப்ரவரி மாதம் உற்பத்தியான சக்கரங்களின் எண்ணிக்கையை அருகிலுள்ள 10க்கும் அருகிலுள்ள 100க்கும் முழுமைப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் உத்தேச கூடுதல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது எல்லாமே கூட்டுங்க. கூட்டி மொத்த சக்கரங்களின் எண்ணிக்கை தானேப்பா. மொத்த சக்கரங்களின் எண்ணிக்கை 2691. இதை 10க்கும் 100க்கும் முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 2700 தான் வரும். 10க்கு முழுமைப்படுத்தினாலும் 2700 தான், 100க்கு முழுமைப்படுத்தினாலும் 2700 தான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இதில் எண் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே வந்து இந்த சம் தொடர்பான நீங்கள் என்ன வேணாலும் ஒன்று வரையலாம், இல்லை அந்த கணக்குகளை எழுதி அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவாப்பா? ஓகே, இதோட இந்த லெசனோட எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.